உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்துற ஏன் கிட்ட இந்த எந்த விஷயத்தையும் நீ சொல்லல. ஏன் என்கிட்ட சொல்லல? அது ஓ, இவ யாரு? இவகிட்ட என்ன சொல்றது? நாம பார்த்து சொல்லிட்டோம், இவ செஞ்சு வச்சிட போறா. இவளை விட நாம தான் பெரிய மனுஷி. அப்படி ஒரு எண்ணம் உனக்கு அதானே? அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. அம்மா, ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? அன்பரசி போய் உங்களை அப்படி நினைப்பாளா? அவன் நினைப்பான்னு நான் சொல்லி தெரிய வேணாம். இந்த விஷயத்துல அவன் நடந்துகிட்டா பாரு, அந்த முறையே அவ எப்படின்னு சொல்லும். நான் அவ மாமியார் தானே. இந்த இவ்ளோ இம்பார்ட்டன்டான விஷயத்த என்கிட்ட அவ சொல்லிருக்கணுமா இல்லையா? இப்போ அந்த பொண்ணு இங்க நம்ம வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு பிறகு இந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றான். இதே நாளைக்கு கல்யாண சபையில வந்து அந்த பொண்ணு இந்த உண்மையெல்லாம் சொல்லி இருந்தா நான் அங்க எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்னு இருப்பேன். அப்ப இவ வந்து என்ன சொல்லிருப்பா தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க தாலி கட்டுங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடி இவ சொல்லிருப்பா. பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்வாங்க தெரியுமா? பத்மாவை பாருங்க, மருமகளுக்கு தெரிஞ்ச எதுவுமே இவளுக்கு தெரியலன்னு என்ன காரி துப்புவாங்க. இவ எல்லாத்தையுமே ஏதோ ஒரு திட்டம் போட்டுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்ன பத்மா பேசுற? பாவம்மா அன்பரசி உடம்பு முடியாம இருக்கா. அவளை போய் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. பாட்டி, விஷயம் நம்ம சொன்ன ரூட்ல இன்னும் போகல பாட்டி. ஆனாலும் நமக்கு ஃபேவரா தான் பாட்டி போகுது. பத்மா ஆண்டி இருக்கிற கோவத்துல அன்பரசிய 2 போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆமா தங்கம், அவ திட்டு வாங்குறத பாக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஏங்க, நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அன்பரசி, இந்த வீட்டுக்கு நீ வாழ வந்திருக்க. அத மறந்துட்டு தேவையில்லாம தலைக்கால் புரியாம ஆடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அம்மா, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்கம்மா. இப்ப அன்பரசி இருக்கிற நிலைமையில அவளால நீங்க பேசுறதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாதுமா. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இதை விட்டுருங்க ப்ளீஸ். ஏன் பத்மா? அன்பரசி நீ வா ப்ளீஸ். இப்ப ஃபீவர் எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லங்க. அன்பரசி நீ வா. ஏன் பத்மா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா என்னோட எல்லா அதிகாரமும் என் கையை விட்டு போற மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல யாருமே என்ன மதிக்கிற மாதிரி தெரியல. நீ ஏமா அப்படி நினைச்சுக்கிற? உட்காரு, படுத்துக்கோ. பார்த்து. சரி அன்பரசி, நீ ரெஸ்ட் எடு. அண்ணே, விஸ்வா, உட்காரு உட்காரு உட்காரு, வா உட்காரு, இரு வரேன். இந்தா, நல்லா இருக்கும், குடி. அண்ணே சாரிண்ணே. ஹே, நான் என்ன குடிக்கலடா. அதுக்காக இல்லைண்ணே, ரியலி சாரிண்ணே.
ஹே, அனாவசியமா எதுக்கு சாரி எல்லாம் கேக்குற? ஆக்சுவலா நான் தாண்டா உங்ககிட்ட சாரி சொல்லணும். அன்பரசிக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ டென்ஷன்ல இருக்கும்போது நான் அந்த மாதிரி வந்து பேசினதுதான் தப்பு. உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது விஸ்வா. அன்பரசி என் உசுருன்னு. அவ இப்படி உடம்புக்கு முடியாம இருக்கும்போது ஆளாளுக்கு வேலை வாங்குறத பார்த்ததும் என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் கொஞ்சம் எல்லாம் மீறி பேசிட்டேன். நான் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஹே, அப்படிலாம் எதுவும் இல்லை விஸ்வா. ஆனா நீ அப்படி பேசும்போது தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. நான் சின்ன வயசுல இருந்தே தனிமரமாவே வாழ்ந்துட்டேன். நான் ஹோம்ல இருந்தப்ப கூட நான் தனியாவே தான் இருப்பேன். என்னை தத்தெடுத்து கூட்டிட்டு போனவங்க கூட நான் இப்படி யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இருக்கிறேங்கிற காரணத்துக்காக தான் என்னை செலக்ட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. அவங்க என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எப்பவும் இன்செக்யூர் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால என்னை பக்கத்து வீட்டில் கூட பழக விட மாட்டாங்க. ஆனா எனக்குள்ள மட்டும் உறவுக்கான ஏக்கம் எப்பவும் இருந்துகிட்டே இருந்துச்சு. சின்ன வயசுல காணாம போனது என்னோட தப்பு இல்லைல்ல. ஆனா திரும்ப வந்ததுதான் இப்போ தப்புன்னு நினைக்கிறேன்டா. ஏதோ இந்த வீட்டுக்குள்ள அலையா விருந்தாளியா வந்த மாதிரியே இருக்குடா. எனக்கு ஏதோ இங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. எல்லாரும் என்ன ஏதோ ஒரு மாதிரியா பாக்குற மாதிரியும். இப்ப கூட இந்த வீடு என்னோட வீடுன்னு என்னால ஃபீல் பண்ணவே முடியலடா. அம்மா அப்பா என் மேல பாசமா தான் இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி, எல்லார்கிட்டையும் பேச முடியாம அது ஒரு மாதிரியா இருக்குடா. எல்லாரும் என் கூட இருந்தும் தனியா இருக்கிற மாதிரியே இருக்குடா. அந்த ஒரு விஷயத்தை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுட்டு தான்டா இருக்கேன். உறவுகளோட இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லா தெரியும்டா. எனக்கு அப்பா, அம்மா, தங்கச்சி, 2 தம்பிங்கன்னு இத்தனை உறவுகள் கிடைச்சும் உங்ககிட்ட எல்லாம் எப்படி பழகிறதுன்னு தெரியாம திடீர்னு அதிக உரிமை எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கிடைச்சது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் இங்க வந்தது உங்களுக்கெல்லாம் சந்தோஷமானு எனக்கு தெரியல. உங்கள யாராவது ஒருத்தர் என்ன அண்ணின்னு நினைச்சா கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்டா. டேய், எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்குங்கிற நினைப்பு மட்டும் போதும். நான் காலம் பூரா சந்தோஷமா வாழ்ந்துருவேன். அண்ணே, எதுக்குன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உன் தம்பினே. டேய், நீ எப்பறம் அப்படி பேசலாம்? நீ பேசுறது தப்புன்னு என் சட்டையை பிடிச்சி இல்லை என் கழுத்தை பிடிச்ச கூட கேட்க உனக்கு உரிமை இருக்குன்னு. அப்படியும் கோவம் போலியா? நீ வேணா 2 அடி கூட அடிச்சுக்கோன. டேய், என்னடா தம்பி இப்படிலாம் பேசுற? நீ என்னோட தம்பிடா. அண்ணே, நீ இந்த வீட்டோட மூத்த பையன். இங்க யார் என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து பேசுறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் உனக்கு உரிமை இருக்கு. சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.